வணக்கம் நண்பா. ஸோ நாம எல்லாருமே 12th படிக்கிறப்ப இந்த ஒரு விஷயத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். அது எதுக்குன்னா ரொம்ப சிம்பிள். இந்த இன்டெக்ஸ்ட் ஒன் வேர்ட்ஸ்க்காக. இந்த இன்டெக்ஸ்ட் ஒன் வேர்ட்ஸ் எங்கேருந்து கேட்பாங்க? அதை எப்படி ஈஸியாக அட்டன் பண்ணுறது? அதோட எல்லா டாப்பர்ஸும் சொல்றது ஒரு சிம்பிளான விஷயம் தான். புக்கில் இருக்கக்கூடிய லைன் பை லைன் நீங்கள் படித்தா மட்டும்தான் இந்த இன்டெக்ஸ்ட் ஒன் வேர்ட்ஸை அட்டன் பண்ண முடியும். பட் ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன். யாரால இந்த ஒரு புக்கில் இருக்கக்கூடிய மொத்த ஒரு லைனு விடாமையா படிக்க முடியும்? அப்படி படிச்சா அவங்க 200 அவுட் ஆஃப் 200 கட் ஆஃப் வாங்குறாங்க. டெஃபினெட்லி நான் அடிச்சு சொல்றேன், கண்டிப்பா அந்த மாதிரி எடுக்க முடியாது. ஐ மீன் அப்படி படிக்க முடியாது. கரெக்டு தானே? யாராலையுமே உட்காந்து புக்ல இருக்க ஒரு லைன் விடாமலாம் படிக்க முடியாது. அப்ப சம்திங் ஏதோ ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி தான் அவங்க 100% படிக்கிறாங்க. அது என்ன மெத்தடுன்றதை தான் நான் சொல்ல போறேன். இந்த மெத்தடை நீங்க கம்ப்ளீட்டா ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நான் 100% சொல்றேன், நீங்க 200 அவுட் ஆஃப் 200 கட் ஆஃப் வாங்குறதை யாராலையும் தடுக்க முடியாது. அட்லீஸ்ட் மினிமம் 197க்கு மேலேயாவது வாங்குவீங்க, ரொம்ப ஒஸ்டா பர்ஃபார்மன்ஸ் பண்ணா கூட ஒன் வேர்ட்ஸ்ல. அப்படி சொல்றேன். சரி, ஓகே, அது என்ன மெத்தட்னு போகட்டா. ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு, ஒரு சில பேருக்கு டவுட் வந்திருக்கும். ப்ரோ, நீங்களே நிறைய இன்டெக்ஸ் ஒன் வேர்ட்ஸ் தப்பு பண்ணியிருக்கீங்க, அந்த ஒன் வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே அப்புறம் எப்படி ப்ரோ என்ன நம்புறது அப்படின்னு கேட்பீங்க. கரெக்டா? ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். ஸோ தட் உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை வரல. அதான் என்னதுன்னா, நான் 11th டோட்டல் 584 தான். ஆனால் என்னோட ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸோட கட் ஆஃப் வந்து 198. ஸோ ஃபிசிக்ஸில் 99, கெமிஸ்ட்ரியில் 99, மேக்ஸில் 99. மூணுத்துலையுமே எனக்கு ஒரு ஒன் வேர்டில் தான் போச்சு. பட் ஸ்டில் கட் ஆஃப் வந்து 198. பட் என்னோட 12th கட் ஆஃப் வந்து 193.5, விச் இஸ் ஆல்மோஸ்ட் 4 மார்க்குக்கு மேலே எனக்கு கம்மியாக இருக்குது கட் ஆஃப். கரெக்டா இல்லையா? யா, கரெக்ட். சரி ப்ரோ, 11th அவ்வளோ மார்க் எடுத்துட்டு 12th கம்மியா? ஏன் அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் டஃப்னால இல்லை, நான் கொஞ்சம் படிக்கிற அந்த எஃபர்ட்ஸ் வந்து கம்மி. ஏன்னா நான் இன்ஜினியரிங் போக போகிறது இல்லை. பிகாஸ் ஐ எம் கோயிங் டு டேக் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் தான் நான் படிக்க போகிறேன். ஸோ அதுக்கு இந்த அளவுக்கு நான் கட் ஆஃப் ஆகணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. ஸோ அதனால அந்த எஃபர்ட்ஸ் எல்லாம் நான் கம்மியாக இருந்து 12th எந்த அளவுக்கு என்னால் என்ஜாய் பண்ணி படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஜாலியாக படித்தேன். ஸோ அதில் நல்லா என்ஜாய் பண்ணி படித்ததுனால தான் நான் இவ்வளோ மார்க் வாங்கினேன். மேபி நான் கான்சென்ட்ரேட் பண்ணி பக்காவாக படித்தேன்னா என்னால் ஈஸியாக 200 அவுட் ஆஃப் 200 கட் ஆஃப் வாங்க முடியும். பட் நான் இன்ஜினியரிங் போக போகிறது இல்லைல்ல. ஸோ அதனால நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி படிப்போமேன்னு சொல்லிட்டு லிட்ரலி ரொம்ப 12th இப்படி ஈஸியாக படித்து நான் இவ்வளோ மார்க் வாங்க முடியுமா அப்படின்ற அளவுக்கு தான் நான் படித்தது. அதில் வந்த லோயஸ்ட் கட் ஆஃப் தான் எனக்கு இந்த மார்க். பட் நான் நினச்சா 11th படித்த அந்த 198ஐயும் தாண்டி என்னால் கட் ஆஃப் வாங்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு என்னால் ஈஸியாக படிக்க முடியும். மீன்ஸ் அந்த மெத்தட் எனக்கு கிளியராக தெரியும், எப்படி 200 அவுட் ஆஃப் 200 கட் ஆஃப் வாங்கணுன்றது. ஜஸ்ட் நான் அந்த மெத்தடை நான் யூஸ் பண்ணல, அவ்வளோதானே தவிர்த்து வேற ஒன்றுமே கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் நம்பிக்கை வரும்ல? வேணும்னா என்னோட 11th மார்க்கை நான் வந்து என் ரிசல்ட் வீடியோலேயே காமிச்சிருந்தேன், அதில் கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் சொல்லக்கூடிய மெத்தடை நீங்கள் 100% நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களால் 200 அவுட் ஆஃப் கட் ஆஃப் வாங்க முடியும். அட்லீஸ்ட் 197க்கு மேலேயாவது வாங்க முடியும். ஒன் வேர்ட்ஸில் மார்க்கு போக விட மாட்டேன். அதுக்கு இந்த மெத்தடை கிளியராக ஃபாலோ பண்ணும். சரி, ஓகே, லைன் பை லைன் படிக்காமல் டேரெக்டாக மெத்தட்குள்ளே போயிடலாமா? நான் உங்கள் கிரீஷ், இது உங்கள் ஜிஐ மேத்ஸ் சேனல். ஓகேவா? ஸோ ஐ ஹோப் என் மேலே எல்லாருக்கும் நம்பிக்கை வந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஒரு சப்ஜெக்டாக உட்காந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸ் பார்க்கலாம், செகண்ட் கெமிஸ்ட்ரி பார்க்கலாம், மூணாவது மேக்ஸ் பார்க்கலாம். ஸோ ஒரு சப்ஜெக்டாக பார்த்தா தான் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸ். லைன் பை லைன் நம்ம படிக்க போகிறது இல்லை. முதல் விஷயம், நீங்கள் படிக்கக்கூடிய புக் பேக் கொஷின்ஸ்லேருந்து தான் இன்டெக்ஸ்ட் ஒன் வேர்ட்ஸ் வரும். புக் பேக் கொஸ்டின்ஸ்னா இப்போ நீங்கள் வந்து நிறைய கெப்பாசிட்டன்ஸ்னா என்னன்னு படிச்சிருப்பீங்க, எனர்ஜி ஸ்டோர் என்ன கெப்பாசிட்டர்னா படிப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் படிக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின்ஸ்லேருந்து தான் அதை தான் இன்டெக்ஸ்ட் ஒன் வேர்டாக கேட்பாங்க. இதுக்கு நீங்கள் புக்கில் லைன் பை லைன் படிக்கணுமா? படிக்க தேவை இல்லை, அவ்வளோதான். ரைட்டா? ஸோ படிக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின்ஸை தெளிவாக படிங்க, ஏன்னா அதில் இருந்து தான் ஒன் வேர்ட்ஸ் வரும். ஸோ இப்போ நீங்கள் இந்த புக் பேக் கொஸ்டின்ஸ் படிக்கிறதுனால நீங்கள் உட்காந்து ஒரு பேஜை படிக்கிறீங்களா? கிடையாது. ரெண்டாவது விஷயம், எங்க அந்த இன்டெக்ஸ்ட் ஒன் வேர்ட்ஸ் வரும் பிசிக்ஸ்லனா சம்ஸ். நீங்க படிக்கக்கூடிய குட்டி குட்டி சம்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த சம்ஸை ஒன் வேர்ட்ஸா கேட்கலாம். இதுக்கு நீங்க லைன் பை லைன் படிக்கணுமா? புக்கை படிக்க தேவையில்லை. சம்ஸ் எப்படி படிக்கணும்ன்றத கவலையே படாதீங்க. நான் கம்பல்சரி எப்படி அட்டன் பண்றதும் ஒரு வீடியோ போட்டிருந்தால, அதோட தொடர்ச்சியா ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல கம்பல்சரி எப்படி ஈஸியா அட்டன் பண்றதுக்கும் வீடியோ போடுறேன். ஓகேவா? ஸோ நீங்க படிக்கக்கூடிய சம்ஸ்ல இருந்து கொஸ்டின் வரும், இதுக்கும் நீங்க லைன் பை லைன் படிக்க தேவை. மூணாவது, ஒன் வேர்ட்ஸை ட்விஸ்ட் பண்ணுவாங்களே தவிர்த்து மாற்ற மாட்டாங்க. ட்விஸ்ட் பண்ற ஒன் வேர்டை எப்படி ஆன்சர் பண்றதுன்னு தானே உங்களுக்கு டவுட் வருது. என்னோட இன்ஸ்டன்ஸை சொல்றேன், அதை வச்சு உங்களுக்கு கிளியரா புரியும்.
ஒன் வேர்ட்ஸை ட்விஸ்ட் பண்றாங்கன்னா எல்லாரும் என்ன சொல்யூஷன் சொல்லுவாங்க தெரியுமா? எல்லா ஒன் வேர்ட்ஸையும் உட்காந்து தனித்தனியா உட்காந்து சால்வ் பண்ணி பாருங்க, அப்பதான் ஆன்சர் எழுத முடியும்பாங்க. 100% வேலைக்கே ஆகாது. ஒன் வேர்ட்ஸ்க்கே அவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணா என்னைக்கு கொஸ்டின் ஆன்சர்ஸ்லாம் படிக்கிறது? நான் ஒன் வேர்ட்ஸ் எதையுமே சால்வ் பண்ணி பார்க்கல. ஓகே, சால்வ் பண்ணி பார்க்கல. என்னோட மெத்தட் நான் எப்படி படிச்சேன்றதை சொல்லிடுறேன். ஸோ அதே நீங்களும் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க, ஆர் உங்களுக்கு சூட்டபிள் மெத்தட் கூட பார்த்துக்கோங்க. நான் ஒன் வேர்ட்ஸ் எதையுமே சால்வ் பண்ணி பார்க்கல. ஒன் வேர்ட்ஸ் ஐ மீன் அந்த பிசிக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு லெசனுக்கு 15 ஒன் வேர்ட் இருக்குல்ல, எதையுமே சால்வ் பண்ணி பார்க்கல. ஈவன் பப்ளிக் எக்ஸாம் முந்தின நாள் கூட நான் ஒன் வேர்ட்ஸ் எதையுமே சால்வ் பண்ணேன். டேரக்டா எக்ஸாம் ஹால் போயிட்டேன். போன உடனே 15 கொஸ்டின் பிசிக்ஸ்ல ஒன் வேர்ட்ஸ் இருக்குமா? என்ன பண்ணிட்டேன்னா, எந்தெந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் அந்த ஒன் வேர்டை பார்த்தா எனக்கு நான் படிச்ச ஃபார்முலா இருக்கோ அந்த ஒன் வேர்டை மட்டும்தான் சால்வ் பண்ணேன். ஓகேவா? சால்வ் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி சால்வ் பண்றப்ப ஒரு சில கொஸ்டினுக்கு எனக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணே தெரியல. ஆனா அதுக்கு புக் பேக் கொஸ்டின்ல என்ன ஆன்சர்ஸோ அதே சூஸ் பண்ணேன். நான் நினைச்ச மாதிரியே அந்த கொஸ்டின்லாம் எக்ஸாக்ட்லி புக் பேக்ல எப்படி கேட்டிருந்தாங்களோ அதே மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. ஆனா ஒரு ஒன் வேர்டு என் பேட்ச்ல ட்விஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒன் வேர்டு என்னன்றதை நான் எக்ஸாம் ஹால்லே கண்டுபிடிச்சேன். எனக்கு ஆன்சரும் தெரிஞ்சிச்சு. சால்வ் பண்ணி பார்த்ததில்ல. ஃபார்முலா எங்க இருந்துச்சு? நான் சொன்ன புக் பேக் கொஸ்டின்ல இருக்கக்கூடிய ஃபார்முலா தான் இருந்துச்சு. ஸோ லாஜிக் என்ன? ஆனா எனக்கு ஒரு பயம் என்னதுன்னா, உண்மையாவே நம்ம சால்வ் பண்ற மெத்தட் கரெக்டா இல்லைன்னா இந்த கொஸ்டின் வந்து ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்றது டவுட் இருந்துச்சு. நான் புக் பேக் ஆன்சர் தான் சூஸ் பண்ணேன். பட் கடைசியில் பார்த்தா நான் சால்வ் பண்ண ஆன்சர் தான் கரெக்ட். ஸோ இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, நீங்க ஒரு ஒன் வேர்டு சால்வ் பண்றது மேட்டர் கிடையாது. சால்வ் பண்ண தேவையும் இல்லை. உங்களுக்கு எக்ஸாம் ஹால் போனோடனே அந்த 15 கொஸ்டின்ல எந்தெந்த கொஸ்டின்ல உங்களால புக் பேக் ஃபார்முலாஸ் வச்சு சால்வ் பண்ண முடியுமோ அதை மட்டும் சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்றப்ப ஆன்சர் வேற மாதிரி புக் பேக் கொஸ்டின் வந்துச்சுன்னா நீங்க 100% கரெக்ட், அந்த ஆன்சரை தான் சூஸ் பண்ணணும். பட் 1க்கு 2 தடவை சால்வ் பண்ணி பாருங்க. மேபி நீங்க கால்குலேஷன்ல மிஸ்டேக் பண்ணதுக்கு சான்ஸ் இருந்துச்சுன்னா. ஸோ அது மட்டும்தான். ஸோ இதுக்காக உட்காந்து ஒரு சம்மா நீங்க உட்காந்து ஒன் வேர்ட்ஸை சால்வ் பண்ண தேவையில்லை. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ஈஸியான ஐடியாவும் கூட. அதோட உங்களுக்கு நான் 100% கேரண்டி தரேன், அவங்க ட்விஸ்ட் பண்ணாங்கன்னா செம்ம, அது உங்களோட புக் பேக் கொஸ்டினை ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் இருக்கும். புக் பேக் கொஸ்டின் தான் பிசிக்ஸோட ஹார்ட். ஸோ நீங்க புக் பேக் கொஸ்டினை தான் 100% முடிக்க ட்ரை பண்ணும். இதை தாண்டி வேற எங்க ப்ரோ இன்டெக்ஸ் ஒன் வேர்ட்ஸ் கேட்கலாம்னா, இந்த குட்டி இந்த பாக்ஸஸ்லாம் இருக்குல்ல, டூ யூ நோ பாக்ஸஸ், அதெல்லாம் சும்மா ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. மேபி கேட்கறதுனா என்னன்னு கேட்பாங்க, லைக் பிரின்சிபல்னா என்ன, அந்த மாதிரி குட்டியான விஷயங்கள் கேட்பாங்களே தவிர்த்து கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் அப்படி கேட்க சான்ஸ் இருக்கு. கான்ஸ்டன்ட் வேல்யூ எங்க இருக்கு? புக் பேக் கொஸ்டின்ஸ்ல இருக்கு. எதுனாலும் இன்டெக்ஸ் ஒன் வேர்ட்ஸ்னாலே உங்களுக்கு பிசிக்ஸ்க்கு ஞாபகம் வந்து புக் பேக் கொஸ்டின்ஸை மட்டும் கிளியரா படிங்க. இதோட எக்ஸஸா நீங்க என்ன படிக்கணும்? கூட இந்த பாக்ஸஸ், டூ யூ நோ பாக்ஸஸ் படிங்க. இந்த 2 விஷயம் 100% கையில இருந்தா நான் அடிச்சு சொல்றேன், நீங்க அட்டன் பண்ணிடலாம் பிசிக்ஸை. எப்படி கொஸ்டினை ட்விஸ்ட் பண்ணா எப்படி அட்டன் பண்ணுன்ற ஐடியாவை சொல்லிட்டேன். நீங்க சால்வ் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் எக்ஸாம் ஹாலில் போய் உங்களுக்கு தெரிஞ்ச புக் பேக் கொஸ்டினோட ஃபார்முலா அந்த கொஸ்டின்ல யூஸ் ஆயிடுச்சான்னு செக் பண்ணி பாருங்க. யூஸ் ஆச்சுன்னா அந்த ஃபார்முலா ட்ரை பண்ணி பாருங்க. ஆன்சர் சேமா வந்துச்சுன்னா அதை ட்விஸ்ட் பண்ணல, ஆன்சர் சேமா வரலன்னா அது ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்க, நீங்க போட வேண்டிய ஆன்சரை மாத்திடணும். இதுதான் பிசிக்ஸோட இன்டெக்ஸ் ஒன் வேர்ட்ஸ் அட்டன் பண்ணக்கூடிய பியூர் ஃபார்முலா. இதுதான் நீங்க 200 கட் ஆஃப் எடுக்கக்கூடிய முதல் ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப் கெமிஸ்ட்ரி, சேம் லாஜிக். இந்த இடத்துல நீங்க வந்து ஒன் வேர்ட்ஸ் அட்டன் பண்றதுக்கு மெயினா உங்களுக்கு 2 விஷயம் தான் வரும். ஒன்னு, இந்த பாக்ஸஸ் வேல்யூஸ் இருக்கும் பாத்தீங்களா, குட்டி பாக்ஸஸ் கொடுத்துருப்பாங்கடா. அதாவது லைக் இந்த பிசிக்கல் கெமிஸ்ட்ரிலாம் அங்கங்க பாக்ஸஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பாக்ஸஸ் வேல்யூஸ் எல்லாம் படிக்கணும். நல்லா கவனி, உனக்கு சாய்ஸ் கொடுத்துருக்கான், அதனால நீ படிக்க கூட வேணாம். டெய்லி உட்காந்து ஒரு லெசன் நீ படிக்கிறன்னா எங்கேயாவது பாக்ஸ் இருக்கான்னு தேடிப்பாரு. அந்த பாக்ஸை மட்டும் உட்காந்து பார்த்துட்டு, அவ்வளவுதான். நிறைய வேல்யூஸ் ஒரு பாக்ஸ்ல கொடுத்துருந்தானா அந்த பாக்ஸை ரிஜெக்ட் பண்ணிடும். பிகாஸ் அதை கேட்க முடியாது, ஏன்னா படிக்க முடியாதுல்ல நம்மளால. எந்த பாக்ஸ் எல்லாம் ஈஸியா இருக்கோ படிக்கிறதுக்கு அதை தான் கேட்பாங்க. லைக் கலர் கேட்கலாம். உங்களுக்கு ஒருவேளை ப்ரோ எனக்கு என்ன பாக்ஸ்னே தெரியல சொல்லித்தாயன் ப்ரோ அப்படின்னா கவலையப்படாதீங்க. கெமிஸ்ட்ரிக்கு நான் கண்டிப்பா சொல்லித்தரேன். பிகாஸ் அது கஷ்டம் தான் கண்டுபிடிக்கிறது. நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன் எதெல்லாம் கேட்பாங்கன்னு, அதை உங்களுக்கு நான் ஷோ பண்ணிடுறேன். அதை மட்டும் படிச்சாலே போதும். ஓகேவா? ரைட், சூப்பர். இதுல லைன் பை லைன் எங்கேயாவது படிச்சிருக்கீங்களா? இப்போ வரைக்கும் நான் சொன்னல கிடையாது. ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் ஆஸ் யூஸ்வல் படிச்ச ரியாக்ஷன்ஸ்ல இருந்து கொஸ்டின் வரும். இது எதை பேஸ் பண்ணி இருக்கும்னா நீங்க படிக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டினை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இந்த 2 தவிர்த்து 3ஆவதா இருக்கிறது சிம்பிளா அகைன் ட்விஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. இங்க ட்விஸ்ட் பண்ணாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல சால்வ் பண்ற மாதிரி இருக்காது. ஏன்னா இங்க தியரி கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு கெமிஸ்ட்ரியில இருக்கும். ஸோ இங்க ட்விஸ்ட் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா அந்த கொஸ்டினை வந்து கெமிஸ்ட்ரி படிக்கும் போதே ஒன் வேர்ட்ஸையும் படிக்கிறதுக்கு முன்னாடி கொஸ்டின் பார்க்கணும், ஆன்சர் படிக்கணும்.
அப்படி படிச்சிங்கன்னா ட்விஸ்ட் ஆயிருக்கா இல்லையான்றது தெரிஞ்சிடும். ஏன்னா ஆன்சர் புக் பேக் கொஸ்டினை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஆனா கொஸ்டின் ட்விஸ்ட் ஆயிருக்கா இல்லையான்றது உங்களுக்கு தெரியணும்ல, அதனால கொஸ்டினையும் ஆன்சரையும் படிங்க. ஸோ இங்க ரியாக்ஷன்ஸ் படிக்கணும், அதுக்கப்புறமா அந்த பாக்ஸஸ் நான் சொல்லி தந்துடுறேன். மூணாவது ட்விஸ்ட் பண்ணி கேட்டாங்கன்னா, சாரி ஒன் மினிட், அந்த ட்விஸ்ட் பண்ணி கேட்டாங்கன்னா நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னதுன்னா கொஸ்டின் வித் ஆன்சர் புக் பேக் கொஸ்டின் படிங்க. ஜஸ்ட் ஏதாவது ஒரு பாட்டை போட்டு விட்டு நீங்க பாட்டுக்கு அந்த 1 வேர்ட்ஸை பாருங்க. நான்லாம் அப்படிதான் படித்தேன். நான்லாம் மேக்ஸ் எக்ஸாம் படிக்கிறப்ப 3 நாளுமே பப்ளிக்ல நான் சொல்றேன், 3 நாளுமே மேக்ஸ் சாங்ஸை வச்சு தான், பியூர்லி சாங்ஸை வச்சு தான் படித்தேன். மொத்த இதுவுமே சாங்ஸை பேஸ் பண்ணி தான் நான் படிச்சுட்டு இருந்தேன். சாங்ஸை வச்சு படிச்சதுக்கே எனக்கு 97 மார்க்ஸ் வந்துருச்சு. நீங்க தெளிவா படிச்சீங்கன்னா 100 வரும். அதுதான் நான் சிம்பிளா சொல்றேன். அவ்வளவு ஈஸியா இருக்கு கொஸ்டின்ஸ். ஓகேவா? ரைட். இதுதான் ஃபார் கெமிஸ்ட்ரி. 3 விஷயம் நான் சொல்லி கொடுத்துருந்தேன். சம்ஸ்னா அந்த கொஸ்டின் வித் ஆன்சர் பார்த்துக்கணும், ரியாக்ஷன்ஸ் படிச்சுக்கணும், பாக்ஸஸ் படிச்சுக்கணும். அதே வேற ஃபார் பிசிக்ஸ் 4 விஷயம் சொல்லியிருந்தேன், நல்லா பார்த்துக்கோங்க. ரைட்டா? ஃபைனல் ஃபார் மேக்ஸ் சேம் லாஜிக் தான். இங்கேயும் உங்களுக்கு ஸ்வாம் ட்விஸ்ட் பண்ணா அந்த எக்ஸாம் ஆளுக்கு போய் சம்ஸை நீங்க போட்டு பாருங்க. உங்க புக் பேக் கொஸ்டின்ல நீங்க படிச்சக்கூடிய ஃபார்முலா பேஸ் பண்ணி இருந்துச்சுன்னா அந்த ஸ்வாம் ட்விஸ்ட் ஆக சான்சஸ் இருக்கு. இல்லைன்னா அது ட்விஸ்ட் ஆகாது, உங்களால சால்வ் பண்ண முடியலன்னா. இதுதான் சிம்பிள் லாஜிக். முடிஞ்சிருச்சா? இந்த இடத்துலயும் நான் லைன் பை லைன் படிக்க தேவையில்லை. அண்ட் இதில் ட்விஸ்ட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கா? அதை தவிர்த்து வேற ஏதாவது உங்களுக்கு சம்ஸ் கேட்கறதுனா இந்த நோட்டுன்னு சின்னதாக இருக்கும், அங்கங்கே கொடுத்துருப்பானுங்க. அந்த நோட்டை சும்மா ரீட் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக யூஸ் ஆகும். பிகாஸ் இந்த இயர் ஒரு 1 வேர்ட் நோட்டில் கேட்டிருந்தாங்க. ஸோ நோட் இருக்கிறத கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அண்ட் மேக்ஸில் உங்களுக்கு எது அதெல்லாம் இன்டெக்ஸ் 1 வேர்ட்ஸாக வரணுன்றதை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். நீங்கள் அதை அப்படியே உட்காந்து படித்து வச்சுருங்க. ஓகேவா? ரைட்டா? அண்ட் சிம்பிளாக மேக்ஸில் ஒரே ஒரு லாஜிக் தான்டா. ஒரு சில இடத்துல ஒரு ரிசல்ட்டை நல்லா ஸ்ட்ராங்காக எழுதி வச்சிருப்பானுங்க. இந்த இப்படி வந்துச்சுன்னா இப்படி தான் ஆன்சர் வரும்னு சொல்லிட்டு ஒரு ரிசல்ட் கொடுத்துருப்பானுங்க. அந்த மாதிரி ரிசல்ட்ஸை நல்லா ஸ்ட்ராங்காக படித்து வச்சுக்கணும். இந்த தடவை அந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி 3 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இந்த தடவை இன்டெக்ஸ் 1 வேர்ட் 4டா, 3 ரிசல்ட்டை பேஸ் பண்ணி, 1 நோட்ஸை பேஸ் பண்ணி, ஐ மீன் ஒரு நோட்டுன்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க, அதை பேஸ் பண்ணி 3 நான் பக்காவாக எழுதிட்டேன். நோட்டுன்றதை நான் படிக்கல ஆக்சுவலி. ஸோ அதனால அதில் போச்சு. அதனால தான் உங்களை நோட்ஸும் படிக்க சொல்லியிருந்தேன். குட்டி குட்டி இடத்துல நோட்டு பாக்ஸை கொடுத்துருப்பாங்க. பாக்ஸு, நோட்டு, அப்புறம் நீ படிக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின். ட்விஸ்ட் பண்ணி கேட்டால் சால்வ் பண்ண முடியுதான்னு பாரு. சால்வ் பண்ண முடிஞ்சு ஆன்சர் வேற மாதிரி வந்துச்சுன்னா அது ட்விஸ்ட் ஆயிருக்கு. சால்வ் பண்ண முடிஞ்சு ஆன்சர் சேமா வந்துச்சுன்னா ட்விஸ்ட் ஆகலை. சால்வ் பண்ணவே முடியலன்னா அது ட்விஸ்ட் ஆக சான்ஸே இல்லை. அந்த சம்மை வந்து கொஸ்டினை மாற்றி கேட்கவே இல்லை அப்படின்றது அர்த்தம். மேபி ட்விஸ்டட்னா என்ன அர்த்தம் தெரியலன்னா சம்ல வேல்யூஸ் மாற்றி கொடுத்ததுக்கு பேர் தான் ட்விஸ்ட். மேபி நான் அதை ஆரம்பத்திலே சொல்லியிருக்கணும், தெரியலன்னா சாரி. இப்போ நான் சொல்கிறேன், சம்ஸ் ட்விஸ்டட்னா ஒன்றும் கிடையாது. கொஸ்டின் ட்விஸ்டட்னா 1 வேர்டு, கொஸ்டினை மாற்றி கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஒரே புக் பேக் கொஸ்டின் மாதிரியே இருக்கும். ஆனால் உள்ளே போய் பார்த்தேன் வேல்யூ மட்டும் ஒரே ஒரு வேல்யூ மாற்றி கொடுத்துருவாங்க, ஆப்ஷன் மாறிடும். இதுதான் லாஜிக். ஸோ இதுதான்ப்பா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் புக்கிலேருந்தே படிக்காமல் இந்த மாதிரி தான் உங்களுக்கு 1 வேர்ட்ஸ் வரும். நான் சிம்பிளாக சொல்லிட்டேன், நீங்கள் புக் பேக் கொஸ்டினை 100% படிச்சிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் 98% நீங்கள் 1 வேர்ட்ஸ் கவர் பண்ணிட்டீங்க. புக் பேக் 1 வேர்ட்ஸ், புக் பேக் கொஸ்டின்ஸ், அதை பேஸ் பண்ணி தான் வரும். அந்த 2% எங்கேருந்து வரும்னா, ஒன்று ட்விஸ்ட் ஆகி வரும், ஐ மீன் மாற்றி கேட்கலாம், இல்லைன்னா பாக்ஸஸ் மாதிரி கேட்கலாம். இந்த 2 தவிர்த்து வேற எதுவும் கேட்க மாட்டாங்க. ஸோ மை ஃபைனல் கன்க்ளூஷன் இஸ் லைன் பை லைன் படிக்க தேவையில்லை. ஸோ எப்படி படிக்கணுன்றதுக்கு 3 சப்ஜெக்ட்டுக்கும் நான் கிளியராக சொல்லி கொடுத்துட்டேன். இதில் நான் சொல்லியிருந்தேன் பாக்ஸஸ் எதெல்லாம் படிக்கணுன்றதுக்கு நான் தனியாகவே வீடியோ போடுறேன். ஓகேவா? ஸோ நாளைக்கு உங்களுக்கு நான் ஃபிசிக்ஸோட எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸோட சம்ஸை கிளியராக எப்படி படிக்கணுன்றதுக்கு, அந்த ஓவர்லுக் சம்ஸ் ப்ளஸ் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் ரெண்டுத்தையும் சேர்த்து நான் உங்களுக்கு டோட்டலாக கொடுத்துறேன். டோட்டலாக நீங்கள் அந்த வீடியோ மட்டும் பார்த்தீங்கனாலே போதும், சாப்டர் 1 சம்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. தட்ஸ் ஆல். ஸோ ஆல் த பெஸ்ட். இதுதான் இன்றைக்கி நான் சொல்ல வேணும்னு நினச்சேன். நான் கம்ப்ளீட்டாக உங்களுக்காக சொல்லி கொடுத்துட்டேன். 200 கட் ஆஃப் நீங்கள் எடுக்க முடியும். அதுக்கு நான் எடுக்கலன்னுக்காக நீங்கள் எடுக்க முடியாதுன்னு இல்லை, நான் ஜஸ்ட் அது வேணான்னு விட்டுட்டேன், அவ்வளோதானே தவிர்த்து என்னால் முடியாதுன்னெலாம் இல்லை. ஓகேவா? 11th 198 எடுத்தவனுக்கு 12th 200 எடுக்கிறது என்ன பெரிய விஷயமாடா? 11th யாரும் படிக்கவே மாட்டாங்க. நான் ஜஸ்ட் வாண்ட் டு டெஸ்ட் மை செல்ஃப், என்னால் எந்த அளவுக்கு படிக்க முடியும்னு செக் பண்ணி பார்த்தேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ என் காலேஜுக்கு இது மார்க் போதும். தட்ஸ் ஆல். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல். நல்லா பண்ணிங்க. 1 வேர்ட்ஸ்க்கும் நான் இன்னைக்கு பள்ளி சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் நம்மளோட டார்கெட் சம்ஸை பற்றி, கண்டிப்பாக அதுக்கும் வீடியோ போட்டுறேன். ஸோ போயிட்டு வரேன் நண்பா, நாளைக்கு பார்க்கலாம். ஆல் த பெஸ்ட்.